ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயம் இந்த சொசைட்டியில் நடந்துக்கிட்டு இருக்கோ, அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன எப்படிங்கிறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, பெங்களூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு ஒரு அழகான ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மேலே ஒருத்தருக்கு ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு விருப்பம் கிடையாது. அந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை சரமாரியாக தாக்கியிருக்காரு. இப்போ அந்த பொண்ணு உயிரோடையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. விருப்பமில்லாத ஒரு விஷயத்தை எனக்கு அது வேணும்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்துகிறதே முதல் தப்பு. சரிங்களா? ஒருத்தங்க மேலே நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்களேன். ஏன் அவங்கள நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க நான் கேட்குறேன். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாகவும் இருக்கட்டுங்க. தேவையில்லாமல் 2 பேருடைய லைஃபுமே ஸ்பாயில் ஆகி போயிருங்க. சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்களை தள்ளி விட்டுருங்க, இக்னோர் பண்ணிடுங்க. பிடிக்கலையா விட்டுருங்க. தேவையில்லாமல் அவங்க எனக்கு வேணும், அதனால் அவனுக்கு நான் இந்தந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் நான் போவேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுலாம் ரொம்பவே பெரிய தப்புங்க. அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்டு போட்டோம். உங்களுக்குன்னு ஒருத்தங்க பிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி கட்டாயமாக உங்களுக்குன்னு ஒருத்தங்க பிறந்திருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக அவங்கள தேடி வருவாங்க. அப்படிலாம் நீங்கள் அவங்கள தேடி போகலாம். 2 பேருக்குமே அவர் மேட் ஃபார் ஈச் அதராங்கிற லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக எனக்கு அவளை பிடிக்கலை, அதுக்காக நான் அவளை நான் அந்த உலகத்தில் இருக்க விடாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புத்தியை கொண்டு அவங்க அந்த உலகத்தில் இல்லாத அளவுக்கு நீங்கள் சில பேர் மாற்றுறாங்கங்க. அதெல்லாம் எதுக்காகன்னு நான் கேட்குறேங்க. பிடிக்கலைன்னா விட்டுறணுங்க. அதை போட்டுக்கிட்டு எதுக்குங்க? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுடைய மேம் அதாவது எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு மேம் வருவாங்க. சரிங்களா? அவங்க எனக்கு என்ன சொன்னாங்க, எனக்குன்னு இல்லை என்னோடய டோட்டல் கிளாஸுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பையன் உங்களை விரும்புகிறான் அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு பையனை விரும்புகிறீங்க அப்படின்னா, அந்த லவ் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறதுக்காக சும்மா தேவதாஸ் மாதிரி அப்படியே ஒரு இடத்துல முக்கில் போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டும், அப்படி கண்ணீர் வடிச்சிக்கிட்டும், அவனுக்காக லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டும் அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய கரியர் என்னவோ அதை பார்த்துட்டு போகணும். எந்த மாதிரி வாழணும்னா, உங்களுக்கு அந்த பையன் வேண்டான்னு சொல்லிட்டு போனோம்ல, அவனே ஒரு நாள் ஐயோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மேம் சொல்லியிருந்தாங்க. அவனுக்கு முன்னாடி எப்படின்னா, எந்த ஒரு பையன் வேண்டான்னு சொன்னாலும் அவனை விட பெஸ்ட்டாக சூப்பராக வேறு லெவலில் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுவே அவனுக்கு ஒரு பெரிய லெவலான ஒரு விஷயமாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. நம்ம லைஃப்பை அவனுக்காக ஏன் நம்ம விட்டுட்டு போகணும், ஸ்பாயில் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அது இல்லைனா அவன் பிடிக்கலையா, ஓகே. இந்த உலகத்தில் காதல் வராதவங்க யாருமே கிடையாது, லவ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது, இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் பிடிக்கலையா விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த பிள்ளைய அந்த ஒரு உலகத்திலே இல்லாத அளவுக்கு மாற்றிட்டு இருந்தீங்க. மாற்றினதுக்கப்புறம் கவர்மெண்ட் அரசாங்கம் உங்களை சும்மாவாங்க விடும் கேட்குறேன். இல்லைல்ல, உங்களுக்கு இத்தனை ஆயுள் தண்டனையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட 20 வருஷமோ 10 வருஷமோ உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அப்போது அந்த 10 வருஷம் ஆயுள் தண்டனை, அப்படி 10 வருஷம் அந்த தண்டனை, அப்புறம் ஆயுள் தண்டனை எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த லைஃப் உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க. வாழ வேண்டிய வயசு சிறை வாழ்க்கையிலே முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் எதுக்கு நான் கேட்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்கலையா, ஒருவேளை அந்த பையன் பிடிக்கலையா, அப்படியே ஒதுங்கிருங்க. சொல்லி அழகாக ஒதுங்கிட்டு உங்களுக்கு என்ன லைஃப்போ அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வாழலாங்க. தேவையில்லாத விஷயங்களை யாருமே தலையிட வேண்டாங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குது. அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு பேசணும்னு தோணுச்சு, அதுக்காக தான். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். லைஃப் பிடிச்சிருந்தா அவங்க கூட ஜேர்னி பண்ணலாம், பிடிக்கலையா விலகிடலாம். இதுதாங்க லைஃபு. சொல்கிறது கரெக்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.